இரண்டாவதாக, he has power மாத்திரமல்ல, he had proved that he is the resurrection and the life. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை நிரூபித்து விட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத அநேகருக்கு சொல்லிட்டு வராரு. கலங்காதீங்கப்பா, கலங்காதீங்க. லாசரு இறந்துட்டாரு, 4 நாள் ஆயிடுச்சு. வராங்க அவங்க சீசர், அதை மரியாலும் மார்த்தாலும் வராங்க. சொல்றாரு, அழாதீங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அங்க சொல்லிட்டாருல்ல, அங்க சொல்லிட்டு இப்ப இவர் உயிரோடு எழுந்துடலாம், என்ன நடக்கும்? ஏன்பா நீங்க அங்க என்ன சொன்னீங்க? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னீங்களே, I am the resurrection and the life ன்னு சொன்னீங்களே. அப்போ நீங்க ஏன்பா நீங்க சொன்னதை நிறைவேற்றல? நீங்க ஏன்பா அதை ப்ரூவ் பண்ணல? அப்படி கேட்கவே முடியாது என் கர்த்தர்கிட்ட, என் இயேசு கிட்ட அதை சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை அப்படியே செஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. இன்னொரு தடவை அவர் என்ன ப்ரூவ் பண்றார் பாருங்க. He is the resurrection and the life. அவரே உயிர்த்தெழுதலும் அவரே ஜீவனுமாய் இருக்கிறார் சொல்றாரு. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். யோவான் 11:25 வசனம் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்னவா இருப்பா? மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அவரே உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமாய் இருக்கிறார். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே உயிர்த்தெழுதலுக்கும் ஜீவனுக்கும் ஆதாரமாய் இருக்கிறார். அவரே என் ஜீவனுக்கு ஆதாரமாய் இருக்கிறார். அவரே என் வாழ்விற்கு ஆதாரமாய் இருக்கிறார். அவரே என்னுடைய உடல் நலத்திற்கு, நல்ல ஆரோக்கியத்திற்கு ஆதாரமாய் இருக்கிறார். அவர் ஒருவரே இந்த உலகத்திற்கு எல்லா காரியங்களுக்கும் அதிகாரியாக, அஸ்திவாரமாக அவரே இருக்கிறார். தான் சொன்னதை அப்படியே நிரூபித்து விட்டு போயிட்டு இருக்கார். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஒன்னு அங்க சொல்லிட்டு இன்னொன்னு நீங்க செய்யல, முடியல, ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பண்ணிட்டேன், அப்படி சொல்லல. அவர் இதை நிரூபிக்கிறார். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்றாரு. இந்த இடத்துல அது உண்மை என்பதை அப்படியே நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது உண்மை. இங்க அழகா சொல்லுது பாருங்க. நான் முதல் ஆதார வசனத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வசனம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதன் பிறகு ஒரு வார்த்தை இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது வாசிக்க முடியுமா? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் நான். என்னவா என்னவா என்னவா? உரிய திறவுகோள்களை கரங்களை தட்ட மாட்டோமா? எதுக்கு? நான் என்கிட்ட என்ன இருக்கு? I have the key. I have the keys. இங்க போட்டுருக்கு பாருங்க, வசனம் சொல்லுகிறது, the living one, I was dead but now I am alive forever. I have the keys of death and hell. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் தாங்க உயிர், அவர் தாங்க ஜீவன், அவர் தாங்க உயிர்த்தெழுதலின் தேவன். அப்ப அவர்கிட்ட சாவி இல்லாம யாருக்கிட்ட இருக்கும்? அவர்கிட்ட சாவி இல்லாம யாருக்கிட்ட இருக்கும்? நான் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரன், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கிட்ட தானே சாவி இருக்கும். உயிர்த்தெழுதலுக்கு சொந்தக்காரர் அவர் தான். கரங்களை தட்ட மாட்டோமா? ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலுக்கு சொந்தக்காரன் அவர் தான். இல்ல வேற உங்க வீட்டு சாவி எல்லாம் என்கிட்டயும் ஒன்னு இருக்குன்னு நீங்க சொல்லலாம். இல்ல மைண்டுக்குள்ள ஓடும் இல்ல, மைண்ட் அப்படித்தானே. அவர் ஒரு சாவி வச்சிருக்காருப்பா. அப்ப அவர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சில அதிகாரத்தை கொடுத்திருக்கார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப உங்ககிட்ட அந்த சாவி கொடுத்திருப்பாரு. ஒருத்தரை உயிரோடு எழுப்ப, ஒருத்தரை சுகமாக்க, ஒருத்தரை வாழ வைக்க. ஆனா சாவிக்கு சொந்தக்காரர் அவரு தான். இந்த ஒரிஜினல் கீ அவர்கிட்ட தான் இருக்கு. இங்க அழகா சொல்லுகிறது, இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷனுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த ஆம்பிளிஃபைடு டிரான்ஸ்லேஷனும் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்லையும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது மெசேஜ் டிரான்ஸ்லேஷனு. சி ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிக்கிறேன். ஐ எம் அலைவ், ஐ டைட் பட் ஐ கேம் டு லைஃப் அண்ட் மை லைஃப் இஸ் நவ் forever.
அப்படி சொல்லிட்டு see these keys in my hands, என் கையில் சாவிங்க இருக்குது பாருங்க. மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் அழகாக இந்த வசனத்தை விவரிக்கிறாங்க. என் கையில் சாவி இருக்குது பாருங்க. see these keys in my hands. அதை சொல்லிட்டு they open and lock death's door. என்ன சொல்றாரு? நான் உயிரோடு இருக்கிறேன், நான் இறந்தேன், ஆனாலும் உயிர் பெற்றேன். நான் என் ஜீவன் இப்போது மாத்திரமல்ல, அது எப்போதும் என்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அப்படி சொல்றாரு. என் கையில இந்த சாவிகளை பாருங்க, என் கையில இந்த கீ இருக்குது பாருங்க. இந்த கீ எதை குறிக்க தெரியுமா? நான் என்ன பண்ண தெரியுமா? அவை மரணத்தின் கதவுகளை திறந்து பூட்டுமா. எங்க இருக்கிறீங்க? அந்த சாவி என் கையில் இருக்கு பாருங்க. சாவி, அந்த சாவி என்ன பண்ணுமா? மரணத்தின் கதவுகளை திறந்து பூட்டுமா. அவர் உயிர்த்தெழுதலின் தேவன், அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார். அவர் சொல்றாரு அந்த சாவி மரணத்தின் கதவுகளை திறந்து பூட்டுமா. அதன் பிறகு அது நரகத்தின் வாயில்களையும் திறக்குமா பூட்டுமா. சொல்லமா? அந்த சாவி திறக்குமா பூட்டுமா, திறக்குமா பூட்டுமா. ஏன்னா அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறாருங்க. அதை நான் விட்டுடக்கூடாது, மறந்துடக்கூடாது. என் கூட இருக்கிறார், அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். சும்மா சொல்லிட்டு போயிடல. அவரு சும்மா சொல்லிட்டு அப்படியே சரி செஞ்சா செய்வோம், செய்யாங்கட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போல. அவரு அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவ்வளோ அழகா சொல்றாரு, மரணத்தின் கீ என்கிட்ட இருக்குப்பா, பாதாளத்தின் கீயும் என்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் உயிர்த்தெழுதலுக்கு சொந்தக்காரன், நான் ஜீவனுக்கு சொந்தக்காரன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை உடையவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த பாதாளமும் அவரை கட்டி போட்டு வைக்க முடியாது. எதுவுமே கட்டி காக்க முடியல. ஒரே ஒரு சடிதியில ஒரு நிலநடுக்கம் உண்டாயிடுச்சு. அப்படியே எல்லாம் ஆடி போய் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. ஆண்டவர் அழகா திறந்து உயிரோடு எழுந்து போனார். மரணமே உன் கூர் எங்கே? வசனம் சொல்லுகிறது என்னங்க? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வசனம் சொல்லுகிறது. மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன் என் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன் என்னுடைய ஜெயம் தேவனாயிருக்கிறார். நான் ஒரு வீடியோ சர்ச் பண்ணி அதை நான் பார்த்தேன். அவங்க என்ன சொல்றது, ஜூவாலஜிஸ்ட்னு நினைக்கிறேன். அந்த நிலங்களை நிறைய காரியங்களை ரீசர்ச் பண்றவங்க. அந்த வீடியோ ரெடி பண்ணிக்கோங்க பிரதர். மிஸ்டர் ரான் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் அழகா நிறைய காரியங்களை கிறிஸ்டியன் பைபிளை வச்சு நிறைய காரியங்களை ஆராய்ச்சி செஞ்சு, வேதம் உண்மையானது, சத்திய வேதம் உண்மையானது, இதில் இருக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நோவாஸ் ஆர்க்கு இன்னும் பல காரியங்களை அவர் ரிசர்ச் பண்ணி உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கிறாரு. அதில் ஒரு வீடியோ பார்த்து நான் ஆடி போயிட்டேன். என் விசுவாசம் பெரிய பெருக்குதல் உண்டாயிடுச்சு. அது ஒரு ஆதாரம் தான். வேதம் ஒன்றே போதும், வேறு எதுவும் வேதத்திற்கு நிகராக நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆடட் சோர்ஸ் அது. அந்த வீடியோ பாருங்க. மைக் எடுத்து வந்துச்சுங்களா? All three for seminars, wonderful, thank you. My question is that you said that you had the blood of our Lord. அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. That's correct. What was their determination of that? Okay. Now, be able to take second questions. I'm sorry if you're on your second one, please just step out. I love you, but we're running out of time. Real quickly, okay? Dry
is dead blood. Dry blood is dead Everybody blood. knows that, all right? They can test the blood of the pharaohs, the mummies of the pharaohs, all right? There's certain things they can do. They cannot get a chromosome count by any method I'm familiar with, all right? Things keep changing. I don't profess to know everything. However, there's no way I know that you get a chromosome count out of dead blood. You can get a DNA and some other things, but not a chromosome count, all right? That's done by living white blood cells. Now then, first of all, in this analysis, I took the blood into a laboratory in Israel. I asked one of the people I work with in antiquities, where is a good laboratory that does reliable work? And they said, such and such, such and such. I took it. I just said, please examine this blood and tell me what you can tell me about it, right? They said, well, look, we're going to reconstitute it. We're going to put it in normal saline and keep it at body temperature for 72 hours with gentle swirling, all right? That's their business. That's great. I said, now I want to be there when you check it out. They said, fine. So I was back. They checked it out. I said, now, they said it's human blood. We can tell that. They did whatever tests they need to do. And then I said, take some of the white blood cells and put them in a growth medium and keep them at body temperature for 48 hours. And they said, well, that'll do no good because it's dead blood. I said, would you please do that for me? And they said, okay, we'll do it. So anyway, I said, I want to be there when you take it out and examine it. So I was back there. They took it out, examined it under a microscope, and the one technician called the other one over there, and then they called the boss over there, and they were talking Hebrew a mile a minute there for a little bit, and they looked at me and they said, Mr. Wyatt, this human blood only has 24 chromosomes in it. Everybody else has 46. You see, 23 from your mother, 23 from your father, 22 autosomes from your mother, 22 autosomes from your father. You get an X from your mother, you may get an X or Y from your father, all right? This blood had 23 chromosomes from the mother's side, one Y chromosome only. You see, the child could not have developed if they hadn't had the autosomes from the mother. So all of his physical characteristics were determined by his mother's side of the family, her autosomes. His maleness was determined by this one Y that came from the source, not a human male. Then they said, this blood is alive. And then they said, whose blood is this? I said, it's the blood of your Messiah. கரங்களை தட்டலாமா? நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். அவர் ஒரு ட்ரை பிளட்டு எடுத்துகிட்டு போய் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துரு, இதுலேருந்து ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு ட்ரை பிளட் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது இயேசு வாழ்ந்த அந்த இடத்துல ஒரு ட்ரை பிளட் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அதை டெஸ்ட் பண்ணி ஏதாவது சொல்ல முடியுமா? அவங்க சொன்னாங்க ட்ரை பிளட்டு அது செத்து போயிடுச்சு, அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, எனக்காக பண்ணுங்க, இந்த ரீசர்ச்சர் சொல்லி எனக்காக பண்ணுங்க. அதை எடுத்து அந்த 72 ஹவர்ஸ் அது ஆராய்ச்சி பண்ணி, உங்களுக்கு தெரியும் அது எப்படி அதை செய்வாங்க அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அப்படியே அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அதில் இன்னும் பல காரியங்கள் அவர் சொல்கிறாரு. அது இப்போ நமக்கு வேண்டாம். ஆனால் கடைசியில் அவர் சொல்கிறாரு, அந்த பிளட்டில் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு குரோமோசோம்ஸ் 23 + 23 46 குரோமோசோம்ஸ் ஒரு மனுஷனுக்குள்ள உடம்பில் இருக்குமா. காரணம், அப்பாவுடைய செல்ஸும் அம்மாவுடைய செல்ஸ் ரெண்டும் வருமா. ஆனால் அந்த பிளட்டில் 24 குரோமோசோம்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அம்மா சைடில், மேரி அம்மா சைடில், ஏன்னா அவர் ஃப்ளஷில் வளர்ந்தார்ல. ஸோ மேரி அம்மா சைடில் 23, ஒரே ஒரு செல் ஆண்டவர் உடைய செல். கடைசி அவங்க சொல்கிறாங்க, ட்ரை பிளட் இஸ் டெட் பிளட் இல்லை,
அந்த பிளட் இன்னைக்கும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த பிளட் வேற யாருது இல்லையா, என் இயேசு கிறிஸ்து. என் இயேசு கிறிஸ்து. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவர் செல், அவருடைய அந்த ரத்தம் சிந்தின அந்த இடம், அந்த பிளட் இன்றைக்கும் உயிரோடு 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிந்தின அந்த ரத்தம் இன்னைக்கும் உயிரோடு இருக்கு அப்படின்னு சொன்னா சொல்லமா, he had proved. அவரே உயிர் தழுதலும், அவரே ஜீவனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணம் அவரை கட்டி காக்க முடியாது, பாதாளம் அவரை கட்டி காக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் திறவுகோல் இவர்கிட்ட தான் இருக்குது. இவர் திறக்கிறதும் இவர் மூடுறதும் இவர் கையில் தான் இருக்கு. ஏன்னா இவர் தான் ஜீவனுக்கு சொந்தக்காரர், இவர் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். அப்போ நம்ம எல்லாரும் இயேசுவின் உயிர்த்தெழுதலே இந்த உலகம் இயங்குவதற்கான ஆதாரமாய் இருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலே இந்த உலகம் சுற்றி கொண்டிருப்பதற்கான அஸ்திபாரமாய் இருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலே நாம் வாழ்வதற்கான ஒரு பெரிய நம்பிக்கையாய் இருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் அவருடைய வருகை இல்லை. இப்போ நம்ம அவருக்கு வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். காரணம், அவர் உயிர்த்தெழுந்து அப்படியே அவர் போயிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறார், நான் போகிறேன், என் பிதாவிடத்துக்கு நான் போகிறேன், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நாங்கள் ஆயத்தம் பண்ணுறேன். நான் எப்படி போனனோ அப்படியே ஒரு நாள் மேகங்களுடன் எக்கால சத்தத்தோடு தேவ தூதர் கூட்டத்தோடு நான் வருவேன். அந்த நம்பிக்கை இருக்கு. காரணம், அவர் உயிரோடு எழுந்து அவர் சென்றதுனால தான். ஹல்லேலூயா. அவருடைய வருகை இல்லை என்றால் இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் என்னதாங்க முடிவு? இந்த உலகத்திற்கு முடிவு என்ன? இந்த உலகத்திற்கு அர்த்தம் என்ன? அப்ப இந்த உலகம் எதை குறித்து எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த உலகத்திற்குன்னு ஒரு முடிவு, எதுக்கும் ஒரு முடிவு இருக்க, ஒரு முடிவு இருக்கணுமே, ஒரு ஹோப் இருக்கணும் இல்ல, ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்ல, ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்ல. எதை நோக்கி நான் ஓடணும்? இந்த உலகம் எதை நோக்கி அப்புறம் ஓடும்? இதை புரியாம இந்த உலகம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் எழுந்தார், அவர் மரித்தார், அவர் எழுந்தார், அவர் வரப்போகிறார். இதுதான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லாம என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? இந்த உலகத்துல நான் வாழப்போகிற இந்த கொஞ்சம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் 70 வருஷம், இந்த கொஞ்ச வருஷத்துல என் வாழ்க்கையில முடிவு என்ன? எதை நோக்கி, எந்த ஆதாரத்தை நோக்கி, எந்த அஸ்திவாரத்தை நோக்கி ஓடும்? அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் ஆதாரமாய் இருக்கிறார். அவர் எழுந்தவர், எனக்காக வரப்போகிறார். அந்த நம்பிக்கையோடு நானும் நீங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். இது இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. வாழ்ந்தோம், வளர்ந்தோம், செஞ்சோம், சாதிச்சோம், செத்தோம், அவ்வளோதான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. அவருக்குள் மரிப்பவன் மரித்தாலும் உயிரோடு இருப்பான். காரணம், அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோடு இருப்பான். ஏன்னா அவர் என்னை கூட்டிட்டு போறாரு. எனக்குன்னு ஒரு பெரிய அரசாட்சி இருக்கு. அந்த அரசாட்சியில் நான் அங்கே அவர் கூட இருப்பேன். அங்கே பசியும் இல்லை, அங்கே வலியும் இல்லை, அங்கே வேதனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவரோடு கூட நான் வாழ்வேன்.